ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 2/4/2025 பங்குனி மாதம் 19ஆம் தேதி குரோதி வருடம் அற்புதமான புதன்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் எப்போதுமே புதன்கிழமைகளிலே பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளுக்கு ஒரு 4 துளசி இலை வாங்கி சாற்றி பெருமாளை நமோ வெங்கடேசா கோவிந்தா என்று வணங்கினால் போதும். பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே 12 ராசியினரும் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டிய நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:05 சூரிய அஸ்தமனம் மாலை 6:20 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன்கோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 1:51 வரை கிருத்திகை நட்சத்திரம், அதன் பின்பு ரோகிணி. இன்றைய திதி இன்று காலை 7:45 வரை வளர்பிறை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி திதி வருகின்றது. வாராகி வழிபாடு செய்ய வேண்டிய நாள். இன்றைய சந்திராட்டமம் இன்று மதியம் 1:51 வரை சித்திரை நட்சத்திரம், அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய சந்திராட்டமம் இன்று மதியம் 1:51 வரை சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் துவங்குகின்றது. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரியங்கள் கைகூடி வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு நல்ல வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். அதேபோல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். தங்கம் வெள்ளி வைரம் என்று ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்கி அதிலே சுப செலவு செய்வீர்கள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடும் வாராகி வழிபாடும் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். அதிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடன்கள் அடைய வழிபிறக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் வெற்றிகளையும் நற்பலன்களையும் பெறுவதற்கு இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடும் வாராகி வழிபாடும் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு உண்டாகலாம். வீட்டிலே ஏதேனும் ரிப்பேர் ஏற்படும். வண்டியிலே ஏதேனும் ரிப்பேர் ஏற்படும். இப்படி செலவுகள் விரய செலவுகள் ஏற்படும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். அதிலும் இந்த கேஷ் ஹேண்டில் செய்பவர்களுக்கு, காசாளராக இருப்பவர்கள் பணத்திலே மிகவும் கண்ணாக இருங்கள். பண விஷயத்திலே கவனமாக இருங்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள்.
கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்களோடு ஒரு நல்ல ஒரு உறவு முறையோடு இருங்கள். அவர்களோடு அதிகம் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீர்கள். குலதெய்வ வழிபாடு இன்றைய நாளிலே செய்ய வேண்டும். அது மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்திலே மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். செய்யும் முயற்சிகள் எல்லாம் காலதாமதமான வெற்றி ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லா வகையிலும் இன்றைய நாளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். தடைகள் எல்லாம் விலகுவதற்கு வாராகி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். செய்தொழிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். ஆக இன்றைய நாள் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாராகி தாயாரை வழிபடுங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் தேடி வருகின்ற நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. காரிய தடைகள் விலகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி தேடி வருகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். ஆக இன்றைய நாள் என்பது சிம்மராசினருக்கு அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஏற்றமும் மாற்றமும் தருகின்ற நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடும் வாராகி தாயார் வழிபாடும் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நாள். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள் இன்றைய நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். ஆக இன்றைய நாள் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான பண வசதி, மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை என அனைத்தும் உங்களுக்கு இன்றைய நாளிலே கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடும் வாராகி வழிபாடும் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். இன்றைய நாளிலே வேண்டாம். அதேபோல் புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். மன உளைச்சலும் அலைச்சலும் உண்டாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். யாரோடும் அதிகம் பேசாதீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். செய்தொழிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். பிறருக்கு கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி சென்று வாருங்கள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடும் வாராகி வழிபாடும் செய்ய வேண்டிய நாள். குலதெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள்.
குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள், ராம நாமம் உச்சரித்து கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதாக முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், வாராகி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளிலே புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். ஒரு சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. யாரோடும் அறியாத மனிதர்களோடு அரசியல் பேசாதீர்கள். அது பெரிய பிரச்சனையிலே கொண்டு போய் முடியும். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராம நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடும் வாராகி வழிபாடும் உங்களை காப்பாற்றும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி உண்டாகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கின்ற நாள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடும் வாராகி வழிபாடும் உங்களுக்கு மேலும் நற்பலன்களை தரும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வீடு கட்டுவதற்கு எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதேபோல் உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். மனக்குழப்பங்கள் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இன்றைய நாளிலே மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், வாராகி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். படிப்படியாக நல்ல வளர்ச்சி உண்டாகும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் நல்லவை உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும்.
உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். அதை நல்லபடியாக முடித்து கொடுப்பீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சொந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த நல்ல நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடும் வாராகி வழிபாடும் செய்யுங்கள். மேலும் வெற்றிகள் தேடி வரும். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறட்டும். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், வாராகி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எப்போதுமே சக்தி வழிபாடு என்பது நமக்கு ஒரு அற்புதமான வழிபாடு. காரணம், சிவபெருமான் சோதித்து நமக்கு பலனை நல்குபவர். பெருமாளும் அதேபோல் சற்று சோதனைகளை கொடுத்து நம்மை ஆட்கொள்பவர். ஆனால் இந்த சக்தி தேவியாகப்பட்டவள் தாய் உள்ளம் கொண்டவள். அவளுக்கு நம்முடைய வேதனைகள் பொறுக்காது. எப்படி ஞானசம்பந்த பெருமான் அழுதபோது ஓடி வந்து தன்னுடைய பால் கொடுத்து, தாய்ப்பால் கொடுத்து ஞானசம்பந்தனுக்கு தாயாகி அவனுக்கு தாய்ப்பாலோடு ஞானப்பாலையும் அளித்தாள். குழந்தை, அந்த குழந்தை பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலே அந்த மிகப்பெரிய பேரை பெற்றது. சீர்காழியிலே சட்டநாதர் ஆலயத்திலே இன்னும் அந்த இடம் இருக்கின்றது. ஆக சக்தி தேவியாகப்பட்டவள் கருணை உள்ளம் கொண்டவள். அதனால்தான் ஸ்ரீவித்யா உபாசனை என்பது நம்முடைய சனாதன தர்மத்திலே மிகவும் அற்புதமான ஒரு உபாசனையாக இருக்கின்றது. நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய கோரிக்கைகள் நியாயமாக இருக்க வேண்டும். அது ஒன்றுதான். அதிலே நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அந்த நியாயமான கோரிக்கைகளை தாயாகப்பட்டவள் நமக்கு உடனடியாக நிறைவேற்றி தருவாள். சக்தி பல ரூபங்கள் கொண்டு இங்கு நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றாள். மகாகாளியாகவும், கருணை உள்ள கருமாரியாகவும், சமயபுர மகமாயியாகவும், மதுரை மீனாட்சியாகவும், காஞ்சி காமாட்சியாகவும், இப்படி எத்தனையோ வடிவங்களிலே அம்பாள் நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். ஏதேனும் ஒரு சக்தியை நாம் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் இருக்கின்றார். எது என்றாலும் காமாட்சி காமாட்சி பார்த்து கொள்வாள், காமாட்சி இதை செய்வாள், காமாட்சி அதை செய்வாள் என்று காமாட்சியோடு பேசுவாள். அவர் நினைத்தது போல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸ்ரீவித்யா உபாசகர் அவர். அதேபோல் இன்னொரு அன்பர் இருக்கின்றார். அவர் ஐயப்பனை என்னுடைய குழந்தை என்று தான் சொல்வார். இப்படி தனக்கு பிடித்த தெய்வத்தை தன்னுடைய இல்லத்திலே வளர்க்கின்ற ஒரு குழந்தை போல் பாவிப்பவர்கள் வாழ்க்கையிலே நன்றாக இருப்பார்கள். தெய்வம் என்பது நமக்குள்ளேயே இருக்கின்றது. அந்த தெய்வத்தை நாம் வழிபட 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 அந்த தெய்வத்தன்மையானது நமக்குள்ளே குடிகொண்டு விடும். அப்போது மனமானது தீய வழிகளிலே செல்லாமல் நம்மை தெய்வ நிலைக்கு உயரச் செய்துவிடும். விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் இதுதான் வித்தியாசம். மனிதன் ஒருவன்தான் இறைவனை கெட்டியாக பிடித்து கொண்டு இறைநிலையோடு கலக்கின்ற ஒரு செயலை செய்ய முடியும். காரணம், அவனுக்கு 6வது அறிவு இருக்கின்றது, பகுத்தறிவு இருக்கின்றது. ஆனால் இப்போது கூட நிறைய வீடியோக்களிலே பார்க்கின்றோம், 5 அறிவு கொண்ட ஜீவன்கள் கூட இறை வழிபாடு செய்வதை பார்க்கின்றோம். அது எப்படி என்று தெரியவில்லை. ஏதோ பூர்வ ஜென்ம வாசனையாக இருக்கலாம். ஆக இந்த வழிபாடு என்பது மொத்தத்திலே எல்லோருக்கும் உண்டானது, எல்லோருக்கும் சமமானது. இன்றைய நாளிலே நாம் ஒரு காளி வழிபாட்டை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த காளி வழிபாடு எப்படி செய்தால் நமக்கு எப்படி சித்திகள் கிடைக்கும், நம்முடைய கோரிக்கைகளை எப்படி தாய் நிறைவேற்றி வைப்பாள், அதற்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். இப்போது நான் சொல்கின்ற ஸ்லோகத்தை மனதிலே பதித்து கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ மகாகாளி மகாலட்சுமி மகாகன்யா சரஸ்வதி தேவியை நமோ நமக. ஓம் மகாகாளி மகாலட்சுமி மகாகன்யா சரஸ்வதி
தேவியை நமோ நமக. அதாவது 3 பெரும் சக்திகளாக விளங்குகின்ற அந்த தாயை வணங்குகின்றோம். சகல சித்திகளையும் அருளுகின்ற மந்திரம் இந்த மந்திரம். நான் இப்போது சொல்லப்போகின்ற மந்திரம். இந்த மந்திரம் தக்ஷண காளி மந்திரம் என்று பெயர். இந்த மந்திரமாகப்பட்டது ஓம் ஹ்ரீம் க்ரீம் க்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஹ்ரூம் தக்ஷண காளிகே க்ரீம் 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 ஹ்ரீம் 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 ஹ்ரூம் ஹ்ரூம் ஸ்வாஹா. இந்த கலியுகத்திலே இந்த காளி மந்திரத்தை இடைவிடாமல் இடையூறின்றி மனமொத்து ஜெபித்தால், இந்த ஜெபத்தை நாம் ஒரு நல்ல சக்தி உபாசகர் மூலமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் தொலைக்காட்சியிலே மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தொலைக்காட்சி பார்த்து மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு காளி உபாசகரை வைத்து இந்த மந்திரத்தை நாம் உபாசனை செய்ய வேண்டும். காளி எப்போதுமே நம்மை எதிர்நோக்கி இருக்கின்றார். அந்த காளியை வணங்குகின்ற உபாசகனுடைய தூய பக்தனுடைய கூக்குரலுக்கு மிகவும் சக்திமிக்க மந்திரம் இந்த மந்திரம். இந்த காளி மந்திரத்தை ஜெபித்து அவளை அழைத்தால் அவள் உடனடியாக வந்து நமக்கு வரம் அருள்வாள் என்று சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகின்றன. இந்த மந்திரத்தை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், இந்த மந்திரத்தை 72 தலைமுறை புண்ணியம் செய்தவனுக்கு மட்டுமே இந்த மந்திரம் கிடைக்கும். இதை அனுதினமும் 108 முறை ஜெபம் செய்தால் அவனுக்கு உலகத்திலே கிடைக்காத செல்வங்களே இல்லை என்று கூறுகின்றது காளிகா புராணம். இதனை பூரணமான பக்தியோடு ஜெபிக்க வேண்டும். செந்நிற ஆடை அணிந்து கொண்டு செந்நிற பூக்களால் அர்ச்சித்து சிவப்பு நிற புஷ்ப மாலையை அணிவித்து சிவப்பு நிற மாலையை நாமும் அணிந்து கொண்டு சிவப்பு நிற ஜெபமணி மாலையால் 108 மணிகள் கொண்ட ஜெபம் செய்கின்ற மாலை, அந்த மாலையோடு ஜெபம் செய்ய வேண்டும். இந்த மந்திரத்தை சொல்லி அவர்களுக்கு இந்த காளித்தாயாகப்பட்டவள் எல்லா விதமான வளங்களையும் வழங்குவாள் என்று காளி புராணம் சொல்கின்றது. ஆனால் ஒன்று, நல்ல காரியங்களுக்கு மட்டுமே அன்னை காளி செவிசாய்ப்பாள். ஒருவன் கெட வேண்டும், அவனுக்காக இதை ஜெபிக்கின்றேன் என்று சொன்னால் காளி நம்மை கெடுத்து விடுவாள். ஆகவே பிறர் நலத்துக்காகவும் நம்முடைய நலத்துக்காகவும் மட்டுமே இதனை ஜெபிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை பாராயணம் செய்தால் நமக்கு கிடைக்காதது எதுவுமே கிடைக்காது. கிடைக்காதது எதுவுமே இல்லை, எல்லாமே கிடைக்கும். நியாயமான வேண்டுதலாக இருக்க வேண்டும். சரி, அம்பாளுக்கு நிவேதனமாக என்ன கொடுக்க வேண்டும்? நல்ல தூய பால் பாயாசம். இந்த பால் பாயாசம் என்பது பசும்பாலிலே செய்ததாக இருக்க வேண்டும். அதேபோல் பசு நெய் அன்னைக்கு படைக்க வேண்டும். காளிக்கு உகந்த நேரம் இரவு நேரம். இரவு நேரத்திலே இதனை உபாசனை செய்தால் எதிரிகளின் தொல்லை அழியும். நம்முடைய வாக்கிலே பலிதம் உண்டாகும். நல்ல ஒரு புலமையும் செல்வமும் பெயரும் புகழும் கிடைக்கும் இந்த மந்திரத்தை உபாசித்தார். ஆகவே இந்த மந்திரத்தை உபாசித்து வாழ்க்கையிலே நல்ல பலன்களை பெறுவோம் அனைவரும். ஓம் பகவதி என அவளை பிரார்த்தித்து என் தேகத்திலே அடிமுதல் முடிவரை திருகாளி, உத்திரகாளி, மோடிக்காளி, ரீங்காளி, பிரகாசகாளி, வஜ்ரகாளி, ஆகாசகாளி, பூமிக்காளி, ஹரிகாளி, சிவகாளி என அந்த காளியை துதித்து ஓம் ஸ்ரீம் ரீம் காத்திரட்சிக்க ஸ்வாஹா என்று அவளை அழைக்க வேண்டும். ஓம் சக்தி, பராசக்தி, ஆதிசக்தி, ஆதார சக்தி, சிவசக்தி, சித்தசக்தி, வாக்கு சக்தி, வசிய சக்தி, எண்ணிய வண்ணம் எண்ணியபடியே என்னை கண்டோர் என் வசம் ஆகவும் என்னை நினைத்தோர் என் வசம் ஆகவும் என் சொல் கேட்டு இசைந்தே நடக்க நானே நீயாய் நீயே நானாய் செய் என்று அவளை வழிபட வேண்டும். சத்ருபய சங்கட சர்ப்பதோஷ நாசினி ஜெய ஜெய ஸ்ரீ பிரத்யங்கரா சுத்த சுத்தி நல்கிடும் துரித வரதாயினி ஜெய ஜெய ஸ்ரீ பிரத்யங்கரா சுத்த 7 கோடி தன்னில் சிரேஷ்ட மந்திர ரூபிணி ஜெய ஜெய ஸ்ரீ பிரத்யங்கரா உத்தம இகபர சுகங்கள் யாவும் நல்குவாய் ஜெய ஜெய ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி என்று அந்த காளியை வழிபட வேண்டும். அந்தரி சுந்தரி அதிபயங்கர சக்தி மந்தாகினி வாலை குமரி மகாசக்தி நிரந்தரி நீலி கால பைரவி திரிசூலி தேவி
மகிஷாசுர மர்தினி சரணம் சரணம் தேவி என அவளை வணங்கி காத்தருள்வாய் மகாசக்தி என்று அவளை வணங்கினால் நம்மை காத்தருள் அவள் நிச்சயமாக வருவாள். ஆகவே இவற்றையெல்லாம் செய்து அந்த காளி தேவியை ஜபித்தால் அந்த காளியாகப்பட்டவள் நமக்கு நல்ல வரங்களை தருவாள் என்பது நிச்சயம். ஆகவே அனுதினமும் அந்த காளி வழிபாட்டை செய்து நல்லருள் பெறுவோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி.